10 நாளாக கல் விழுந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் கூட பெரிய கல் விழுந்து ஓடு உடஞ்சிருச்சுங்க. 3 நாளாக தொடர்ந்து என்ற வீட்டில் அதிகமாக விழுந்துட்டு இருக்குதுங்க. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் சிறப்பாடுறோம். கார் ஓடுறாங்க, தூக்க மணி அவச்சு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் 7 மணிக்கு ஆரம்பித்தா மணி 1 மணி வரைக்கும் விழுகுதுங்க. நிற்கும் போதே கல் விழுகுது. போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் வந்தது. போலீஸ் முன்னாடியும் கல் விழுந்தது. இப்போ அந்த பசங்க எல்லாமே செக் பண்ண எல்லாருமே சேர்ந்தோம். ஆனால் கல் எங்கேருந்து வந்து எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். எப்படி விழுவுதுன்னு தெரியல. அந்த காலத்தில் இந்த குட்டிச்சாத்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கல் இங்கேருந்து வர எல்லாருமே பசங்கள்ட்ட செக் பண்ணோம். ஆனால் அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் சிறப்பாடுறோம். கார் ஓடுறாங்கன்னு தெரியல. தூக்க மணி அவச்சு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 10 நாளாக கல் விழுந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் கூட பெரிய கல் விழுந்து ஓடு உடஞ்சிருச்சுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் 2வதுங்க சொரா மாதிரியே அந்த வீட்டில் விழுந்தா ஐயோ இங்கே கல் விழுகுதுன்னு வீதிக்கு வந்துட்டோம்னா எங்கள் வீட்டில் விழுகுதுங்க. எங்கள் வீட்டில் விழுந்ததுன்னு காதில் கேட்டுமே நாங்கள் வெளியோடியாந்தோம்னா அடுத்தது சேமலையும் வீட்டில், அடுத்தது சரஸ்வதி வீட்டில். இப்படியே தான். ஆனால் அந்த 2 வீட்டில் ஏகப்பட்ட கல் விழுந்துட்டுதுங்க. எங்கள் வீட்டில் ஓடு உடஞ்சி சிமிட்டி அட்டையும் உடஞ்சி கீழே விழுந்துருக்குதுங்க. அவ்வளவுதானுங்க. போலீஸ் வந்தாங்க. போலீஸ்க்கு எதுக்காகவும் கல் விழுந்தது. தலைவர் வந்து இந்த 8 நாள் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு எதுக்காகவும் கல் விழுகுது. அப்புறம் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கங்க. அவங்க ஆனால் 7 மணிக்கு ஆரம்பித்தா மணி 1 மணி வரைக்கும் விழுகுதுங்க. சனிக்கிழமை 1 மணியே ஆகிருச்சுங்க. தூங்குறதுக்கு இல்லையும் யாரும் எல்லாம் வீதியில் தான் உட்காந்துருந்தேன். ஆனால் வீதியில் உட்காந்துருந்தா கல் விழுக மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே போனால் கல் விழுகுதுங்க. இது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்ன காரணம்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்கள் பசங்கள்லாம் ஊர் போகிற தேடிங்க காடு கரை எல்லாம் தேடி பார்த்துட்டாங்க. ஆனால் 6 நாளைக்கு கண்டுபிடிக்க முடியல. அது என்ன காரணம்னே தெரியாதுங்க. ஆனால் இது முடிவு இல்லைன்னா நாங்கள் படியூரில் ரோட்டில் போய் மறியல் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.